உண்மையான 3 காதல் கதைகள் சொசைட்டியோட பார்வையில் களங்கமாக தெரியுது. உங்களோட பார்வையில் காதலாக களங்கமாங்கிறத நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்கள். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கலங் படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை 1946 ஹஸ்னாபாத்தில் இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷனுக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தானோட பார்ட்டிஷன் நடக்க போகுது. அதனால மக்கள் எல்லாரும் பதறி அடித்து இந்தியா ட்ரெயினை பிடிச்சி வந்துட்டு இருக்கிறாங்க. பயங்கரமான பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. அப்போ தேவ் சஃபர்ன்ட்டு நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் கேட்குது. அங்கேருந்து அப்படியே கலங்குங்கிற டைட்டில் கார்டு போடுறாங்க. அப்படியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கதை போகுது. சௌத்ரி குடும்பத்தோட மருமக தேவ் சௌத்ரியோட மனைவி சத்யா சௌத்ரிக்கு கேன்சரில் அவங்க இருக்கிறாங்க. ஒரு வருஷத்தில் இறந்துருவாங்கன்ட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால அவங்க ஹஸ்பண்ட் தேவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இவங்க முடிவு பண்ணி அழகாக ஜாலியாக சுற்றி விளையாண்டுட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின் ரூப்பை கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பொண்ணு கேட்டு போகிறாங்க. ரூப்புக்கு முதல்ல இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை. அவங்க படித்த பொண்ணும் கூட. ஆனால் அவங்க குடும்ப சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. 2 தங்கச்சிங்க இருக்கிறாங்க. அவங்களையும் கரையேற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கல்யாணத்துக்கு ரூப் சம்மதிக்கிறாங்க. ஆனால் சத்யா முன்னாடியே சொல்லியிருந்திருப்பாங்க, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்கும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களோட வீட்டிலே வந்து ஹஸ்பண்ட் கூட பேசி பழகுங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் ரூப் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, வந்தால் மருமகளாக தான் வருவேன், நீங்கள் இறந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குங்கிறது யாருக்கும் தெரியாது இல்லையா, ஸோ வந்தால் மருமகளாக தான் வருவேன் அப்படின்ட்டு ரூப் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னதுனால டைரெக்டாக தேவுக்கும் ரூப்புக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சிடுறாங்க சத்யா. அதுக்கப்புறம் நம்மளோட இன்னொரு ஹீரோ சஃபரை காட்டுறாங்க. அவங்க ஏரியாவில் அவங்க ஹீரா மண்டியில் இருக்கிறாங்க. அவங்க ஏரியாவில் ஒரு செலிப்ரேஷன் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே ஹீரா மண்டியில் இருக்கிற பாகர் பேகமை பார்த்ததுமே சஃபர் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. சஃபர் ஒரு பெரிய விமனைசர், எப்போவுமே பொண்ணுங்க கூட தான் அஃபேரில் இருப்பாங்க. அப்போ இப்போ கூட இருக்கிற பொண்ணு தேவ் சௌத்ரிக்கு 2வது கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை சஃபரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ தேவ் சௌத்ரி ஊர்லேயே ஒரு பெரிய ஹிந்து ஃபேமிலி. அவங்க பெரிய பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ டெய்லி டைம்ஸுங்கிற ஒரு மேகசின் வந்து அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சஃபர் அதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படியே சஃபர் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே பாகர் பேகமோட பாட்டு சத்தம் சஃபருக்கு கேட்குது. அதே நேரத்தில் இங்கே ரூப்புக்குமே அந்த பாடல் சத்தம் வந்து கேட்குது. அவங்களும் அதை கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக தேவ் ரூப்போட ரூமுக்கு வந்துட்டாங்க. ஸோ 2 பேருமே முகத்தை பார்த்துக்காமலே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் என்னோட மனைவியை தான் இப்போ வரைக்கும் எப்போவுமே நான் அவளை தான் காதலிச்சுட்டு இருப்பேன். இந்த கல்யாணம் ஒரு காம்ப்ரமைஸ் தான், என்னை மன்னிச்சிருங்க, என் மனைவியோட ஆசைக்காக தான் இதை செய்ய வேண்டியதாகி போயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீட்டில் என்னென்ன மரியாதை கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த உறவில் அதிகமான மரியாதை இருக்குமே தவிர காதல் இருக்காது, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு தேவ் அங்கேருந்து போயிட்டாங்க. இதை கேட்டதுமே ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக போயிடுச்சு ரூப்புக்கு. அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சஃபர் சைடு காட்டுறாங்க. ஸோ காலையில் சஃபர் ஒரு கொல்லனாக இருப்பாங்க. ஸோ அவங்க ஏரியாவில் இருக்கிற நிறையா ஆயுதங்கள் எல்லாமே இவங்க தான் மேக் பண்ணி கொடுக்குற மாதிரி இருப்பாங்க. ஸோ சஃபருக்கு அப்துல்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்தியா பாகிஸ்தானோட பார்ட்டிஷனில் ரொம்பவே ஆர்வம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்போவுமே அப்துலுக்கு சீக்கிரட்டாக அட்வைஸ் கொடுக்கறது நம்ம சஃபர் தான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் மனசு கஷ்டத்தில் இங்கே ரூப் ஃபுல்லாகவே சாப்பிடாமல்லாம் பயங்கரமாக உண்ணாவிரதம் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. எப்படியாச்சும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்ட்டு சத்யாவும் நினைக்கிறாங்க. எப்படியாச்சும் சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு சத்யா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா சாப்பாடெல்லாம் கொடுத்து விடும்போது இவங்க ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் அங்கே பாகர் பேகமோட அந்த மாளிகையில் இருந்து பாட்டு சத்தம்லாம் கேட்குறத பார்த்துட்டு எங்கே இருந்து இந்த சத்தம் வருது அப்படின்ட்டு அங்கே வேலைக்காரங்க கிட்ட கேட்குறாங்க. ஸோ அவங்க அசிஸ்டண்ட்டாக ஒருத்தங்க இருப்பாங்க, சரோஜினி அப்படின்ட்டு. அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க பாகர் பேகமை பற்றி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஸோ ஹீரா மண்டியில் தான் அவங்க இருக்கிறாங்க, இப்போ பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதை ஃபுல்லாகவே கேட்டு வச்சுக்கிறாங்க. அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு ரூப்பும் கேட்குறாங்க. அந்த இடத்துக்கு ஆக்சுவலாக இவங்க மாதிரி ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க போகக்கூடாது அப்படிங்கிறத சரோஜினி சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இவங்க அதை பெருசாகவே எடுத்துக்கல. அதுக்கப்புறம் சஃபர் சைடு காட்டுறாங்க. சஃபர் செஞ்ச ஆயுதங்களை வியாபாரிக்கிட்ட விற்கிறதுக்காக வரும்போது, ஒன்ன மாதிரி ஊர் பேர் தெரியாதவன், எப்படி பிறந்தேன்லாம் தெரியாதவங்க கிட்ட இருந்தெல்லாம் நான் வியாபாரம் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு ரோட்டில் வச்சு ரொம்ப அவமானப்படுத்திடுறாங்க அந்த வியாபாரி. சஃபருக்கு ரொம்பவே அவமானமாக இருக்கு. இதை பாகர் பேகமும் பார்க்குற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறமா ரூப் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே தானே இருக்கிறாங்க. இந்த பக்கம் சத்யா மாத்திரை எதுவுமே சாப்பிடாம தான் இருப்பாங்க. ஸோ தேவ் தான் அவங்களுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. கரெக்டாக சாப்பிட்றாங்களான்ட்டு செக் பண்ணவும் செய்வாங்க. ஸோ ரொம்ப அதிகமாக தேவ் சத்யாவை லவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரூப்பை சமாதானம் பண்ணுறதுக்காக சத்யா வராங்க. ரூப் சத்யா கிட்ட நேரடியாக சொல்லிட்டாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை தான் லவ் பண்ணுறாங்க, இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்டுக்காக தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும்
சொல்கிறாங்க, எனக்கு பாட்டு கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்குது. ஸோ நான் ஹீரா மண்டியில் அங்கே பாகர் பேகம் கிட்ட தான் போய் கற்றுக்க போகிறேன் அப்படின்ட்டு சத்யா முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க மாமனார் கிட்ட பெர்மிஷனும் வாங்கி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா தேவோட அந்த ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம ரூப் போகிறாங்க. ஸோ ரூப்பும் தேவுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சத்யா தான் அங்கே ஒர்க் பண்ணு அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுத்து அனுப்பியே வச்சுருந்துருப்பாங்க. அப்போ தான் தேவ் ரூப் 2 பேருமே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஸோ இவங்க தான் தேவ் சௌத்ரிங்கிறது ரூப்புக்கு தெரியாது, இதுதான் ரூப் நம்ம செகண்ட் ஒய்ஃபுங்கிறது தேவுக்கு தெரியாது. இது வரைக்கும் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கவே இல்லை, அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவும் இல்லை. ஸோ 2 பேருமே அப்போ தான் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. 2 பேருமே வெவ்வேறு ஆளுங்களா ஸ்ட்ரேஞ்சர்ஸாக தான் அங்கேருந்து பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பொசிஷனையுமே ரூப்புக்கு காட்டியாச்சு. அதுக்கப்புறமா ரூப் அங்கே ஹீரா மண்டிக்கு போகிறாங்க அங்கே பாட்டு கற்றுக்கிறதுக்காக. ஸோ அங்கே போகும்போது அங்கே இன்னொரு சைடில் ஜஃபரும் அங்கே இருக்கிறாங்க. ஸோ ஹீரா மண்டிக்கு போவாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல தான் கர்மோரே பரதேசியா சாங் வரும். ஸோ செம்ம ட்ரெண்டான சாங் இல்லை, வேறு லெவலாக இருக்கும். டைம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸ்ரேயா கோஷலோட வாய்ஸில் வேறு லெவலாக இருக்கும், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்க போகிறாங்க இல்லையா, ஸோ இவங்க பாடவும் செய்வாங்க. அதனால ரூப்போட வாய்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குது. ஸோ நாளைக்கு ஒரு வாய்ஸ் டெஸ்ட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஓகே பாடுறதுக்கு ஓகேவா இல்லையாங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ட்டு பாகர் பேகம் சொல்லிடுறாங்க. ஸோ ரூப் யார் எங்கேருந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பாகர் பேகம் கேட்டு வச்சுக்கிறாங்க. அங்கே இருந்து நேராக ரூப் வெளியில் வரும்போது தான் அவங்க சஃபரை பார்க்குறாங்க. ஸோ 2 பேருமே அப்படி பார்த்துக்கிறாங்க. சஃபருக்கு ரூப்பை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே 2 பேர் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க வெளியில் வந்தாச்சு. சஃபரை பற்றி தான் கொஞ்சம் ரூப் நினச்சும் பார்க்குறாங்க வீட்டுக்கு வந்து. அதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் டெஸ்ட் பண்ணுறாங்க. உங்களோட வாய்ஸ் ஓகே நல்லா இருக்கு, பாட்டு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ட்டு பாகர் பேகம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாளும் அந்த கிளாஸை விட்டு வெளியில் வரும்போதும் சஃபர் நிற்கிறாங்களா அப்படின்ட்டு ரூப் தேடி பார்க்குறாங்க. அதை வேற ஒரு இடத்துல இருந்து சஃபரும் நோட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ரூப் இந்த மாதிரி டெய்லி கிளாஸஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஹீரா மண்டிக்கு போகும்போது இவங்களுக்கு அங்கே இருக்கிற இடங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. ஸோ இவங்க நேராக தேவ்கிட்ட வந்து நான் ஹீரா மண்டியை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதணும்னு நினைக்கிறேன், நம்ம பேப்பரில் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெர்மிஷன் கேட்குறாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு, ஆர்டிக்கல் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம ஓகே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் பர்சனலாகவும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் இருக்கும், காதல் இருக்காதுன்னு. நான் அதை ஒத்துக்கிறேன், நான் அதை மதிக்கிறேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. தேவுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டது ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப நன்றி அப்படின்ட்டு தேவு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரா மண்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்துல் கிட்ட தான் இவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக ரெஃபரன்ஸ்க்காக போய் பார்க்க போவாங்க. அப்போ சஃபரை தான் இவங்க பார்க்குற மாதிரி ஆயிடுது. சஃபரை ஆரம்பத்தில் கொஞ்சம் பிடிக்கல தான் ரூப்புக்கு. அதுக்கப்புறம் அப்துல் கிட்ட நேராக போய் பேசும்போது அதை ஏற்றுக்கவே முடியலை. இந்தியா பாகிஸ்தானோட பார்ட்டிஷனை பற்றி நீங்கள் போட மாட்டீங்கல்ல, குதா ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இதை சஃபர் கேட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க. எனக்கு இந்த இடத்த பற்றி ரொம்ப நல்லா தெரியும், நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தேங்கிறதுனால நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு இவங்களே வாலண்டியராக சொல்கிறாங்க. சஃபர் கிட்ட ஹெல்ப் கேட்குறது ஃபஸ்ட்டு பிடிக்கல தான், பட் இருந்தாலுமே அதுக்கப்புறம் ஓகே அப்படின்ட்டு ரூப்பும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சஃபர் ஒரு இடத்துக்கு வர வச்சுருந்துருப்பாங்க. காலமாட அடக்கிற போட்டி நடக்கும், பயங்கர ரத்த கலவையாக இருக்குது. இதை பார்க்கும்போது ரூப்புக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சஃபரான வின் பண்ணிட்டாங்க, பட் இருந்தாலும் ரூப் அதுக்கப்புறமா எதுக்காக என்ன இந்த இடத்துக்கு வர வச்ச, உனக்கு உயிர் மேலே கொஞ்சம் கூட ஆசையோ பயமோ இல்லவே இல்லையா அப்படின்ட்டு, காதல் மனசுக்குள்ளே வந்தாதான் உனக்கு உயிர் மேலே பயம் வரும், விருப்பம் வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படி ஒரு நாள் கண்டிப்பாக வரவே வேண்டான்னு தான் நான் வேண்டிக்கிறேன் அப்படின்ட்டு சஃபர் சொல்கிறாங்க. உன்ன மாதிரி ஒரு மனுஷனை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு ரொம்ப கோவத்தில் ரூப்பு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததை அப்துல் பார்த்துருந்துருப்பாங்க. அது நல்ல பொண்ணாக தெரியுது, வேண்டாம் விட்டுருங்க அப்படின்ட்டு சஃபர் கிட்ட சொல்கிறாங்க. விட தான் போகிறேன் ஒரு நாள் அப்படின்ட்டு இவங்களும் சொல்லிக்கிறாங்க. அப்துல் வேண்டாமே அப்படின்ட்டு தான் திரும்ப இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரா மண்டிக்கான ஆர்டிக்கல் எழுதணுன்ட்டு சஃபர் ஃபுல்லாகவே ரூப்புக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு செலிப்ரேஷன் நடக்குது, அதுக்கு சத்யா டான்ஸ் ஆடும்போது தேவ் அப்படியே ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ளேயும் ரொம்ப அழகான லவ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆர்டிக்கலுக்காக தேடல் போய்கிட்டு இருக்கு, ரூப் ஃபுல்லாகவே தேடிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா இவங்க மியூசிக் கிளாஸ் முடிஞ்சு வரும்போதே சஃபர் தான் இவங்களை பிக் பண்ணுறதுக்காக வருவாங்க. இதை மேலே இருந்து பாகர் பேகமும் நோட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இவங்களோட ஆர்டிக்கல் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அண்ட் ஒரு பார்ட்டி வரும், அந்த பார்ட்டிக்கு சத்யா தேவையும் ரூப்பையும் தான் சேர்த்து அனுப்பி வைக்கிறாங்க. உங்களுக்கு உள்ளுக்குள்ளே கஷ்டமாக தான் இருக்குது, பட் இருந்தாலுமே இதை செய்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஆர்டிக்கல் வந்து எழுதி முடிச்சுட்டாங்க. அதை தேவோட டேபிள்லையுமே சப்மிட் பண்ணியாச்சு. ஆனால் இது பப்ளிஷ் பண்ணுறதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்ட்டு தேவ் அதை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அந்த அவங்க அப்பாவும் பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ தேவுக்கும் ரூப்புக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப் சரியில்லை அப்படிங்கிறத அவங்க அப்பாவுக்கு புரியுது. ஸோ ரூப்புக்கிட்ட நீ இந்த மாதிரி நடந்துக்க கூடாது, கொஞ்சம் நல்லபடியாக நடந்துக்கோ அப்படின்ட்டு உங்கள் அப்பா தேவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. உறவு
உறவுகள் கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க அப்படின்ட்டு தேவ் அவங்க அப்பாவே எதிர்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் மீன் வயல்லையே பாகர் பேகம் சஃபரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஸோ அவங்க அப்பாவை இவங்க எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. அதே நேரத்தில் சஃபரோட அம்மா தான் பாகர் பேகம் அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமா தேவோட அப்பா பல்ராஜ் சௌத்ரி பாகர் பேகமை லவ் பண்ணியிருந்துருக்குறாங்க. அது மூலமாக பிறந்த குழந்தை தான் சஃபர். ஆனால் இது அவங்களோட மான பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை சீக்கிரட்டாகவே வச்சுருக்குறாங்க. வெளிப்படையாக சமூகத்துக்கு அவங்க வெளிப்படுத்தலை. அதுக்கப்புறமா இவங்க அம்மா என்னை இப்படி தூக்கி எறிஞ்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி சஃபர் அவங்க அம்மா கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. சஃபர் அவங்க அம்மா மேலே பயங்கரமான கோவத்தில் தான் இருக்கிறாங்க. அதனாலேயே அவங்க கிட்ட பேசாமல் முகம் கொடுத்து கூட இவங்க பேச மாட்டாங்க. ஸோ இப்போ நீ ரூப்பை விட்டுரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க ரூப்பை உண்மையிலே லவ்லாம் பண்ணலை, ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான். ஸோ அப்பா இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா, ஸோ அதனால அவரோட மான மரியாதை இழக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான், ரிவெஞ்ச்காக தான் ரூப்பை லவ் பண்ணுறதா நடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணை விட்டுறவ நல்ல பொண்ணு அப்படின்ட்டு அவங்க அம்மா எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் சஃபர் அதை கேட்கவே இல்லை. ரிவெஞ்ச் வாங்கியே தீருவேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு முடிவோடு இருக்கிறாங்க. அவங்க அம்மா பயங்கரமாக ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கிறாங்க. பையன் யாரும் புரிஞ்சுக்கலையே அப்படின்ட்டு அவங்க அப்பா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேவ் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, சஃபர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, எல்லாருமே ரொம்பவே வருத்தப்பட்டுட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இறக்க போகிறத நினச்சி சத்யா ஃபீல் பண்ணுறாங்க. தேவுக்கும் சத்யாவை இழக்க போகிறத நினச்சி அவங்களும் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா 10 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஸோ இந்த கதை எல்லாத்தையுமே ரூப் ஒரு ரிப்போர்ட்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்தியா பாகிஸ்தானோட பார்ட்டிஷன் நடந்த டைமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற நிறைய ஸ்டோரிஸில் ஒரு ஸ்டோரியாக இவங்களோட கதையை ஆர்டிக்கலாக போட போகிறாங்க. அதுக்காக தான் இவங்களோட கதையை ரிப்போர்ட்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படியே கதை ஃப்ளாஷ்பேக்கில் கண்டினியூ ஆகுது. இங்கே பயங்கரமான பிரச்சாரம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் ரொம்ப தீவிரமாக மூண்டுருச்சு. ஸோ பயங்கரமான பிரச்சாரம் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு சீக்கிரட்டாக பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்துல் கிட்ட. இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ்ஸில் போடணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை இன்னும் நீங்கள் அர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியாச்சும் அந்த மேகசினில் டெய்லி டைம்ஸில் நம்மளை பற்றின கொள்கைகள் எல்லாமே இந்தியா பாகிஸ்தானோட பார்ட்டிஷன் சரி அப்படிங்கிறது எல்லாமே ஆர்டிக்கல் வந்தால் தான் மக்களுக்கு இதை பற்றி நிறைய தெரிய வரும். அதுக்காக தேவ் சௌத்ரி கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி இவங்க பயங்கரமாக கீ கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக தேவ் சௌத்ரி இவங்க எல்லாருமே ஹிந்துஸ் அப்படிங்கிறதுனால ஹிந்துஸ் எப்போவுமே இந்த மாதிரி நம்மளோட முடிவுக்கு அப்போஸ் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க ஹிந்துஸாக இருக்கிறதுனால. அதனால இவங்க ஹிந்து முஸ்லீம்கான பிரச்சனையே இவங்க மூட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க அப்துல் கிட்ட. உண்மையான விஷயம் என்னன்னா, இங்கே ஸ்டீல் ஃபேக்ட்ரி வரப்போகுது. அந்த ஸ்டீல் ஃபேக்ட்ரி வந்ததுக்கு அப்புறமா இங்கே கொல்லன்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க யாருக்குமே வேலை இல்லாமல் போயிடும் இல்லையா. அதனால தான் இந்தியா பாகிஸ்தானோட பார்ட்டிஷன் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்ஸ் எல்லாரும் பாடுபட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவோட கொள்கை எல்லாமே ஒரே நாடு அப்படிங்கிற கொள்கையில் இருக்கிறதுனால அவங்க ஸ்டீல் ஃபேக்ட்ரி வந்தாலுமே அது நல்லது தான் அப்படின்ட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறதுனால ஆர்டிக்கிளை கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ண முடியவே முடியாது அப்படின்ட்டு தேவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. பட் இதை எப்படியாச்சும் எதிர்க்கணும் அப்படின்ட்டு இந்த முஸ்லிம்ஸ் எல்லாத்தையும் தூண்டி விட்டுட்டு இருக்கிறாங்க சஃபருக்கு. இது மூலமாக எப்படியும் சௌத்ரியோட குடும்பம் அவமானப்படும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணத்தில் சஃபர் இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த காரணங்கிறது அப்துலுக்கு தெரியாததுனால சஃபர் சொல்கிற எல்லாத்தையுமே அப்துல் கேட்டு பயங்கரமான ஒரு கிளர்ச்சி கிளம்பிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா பட்டம் விடுற ஃபெஸ்டிவல் வருது. அதில் ரொம்ப ஹாப்பியாக பட்டம் விட்டுட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே சஃபர் அண்ட் ரூப் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ரூப் சொல்கிறாங்க, எனக்கு பட்டம் விடுறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம பட்டம் பறந்து அடுத்தவன் பட்டம் வெட்டினதுக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்ட்டு ரூப் கிட்ட சஃபர் சொல்லும்போது, ஒருத்தங்க தோல்வியில இருந்து நம்ம வெற்றியை பார்த்து சிரிச்சோம் அப்படின்னா அது நம்மளோட உண்மையான வெற்றி கிடையாது, அதுதான் ஒரு பெரிய தோல்வி அப்படின்ட்டு சஃபர் கிட்ட சொல்றாங்க. இந்த வரிகள் சஃபரை ரொம்பவே கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அப்போ அவங்க ரூப்பை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ரெண்டு பேருமே அப்படியே கிஸ் பண்ண வரும்போது சஃபர் அப்படி கொஞ்சம் டைவர்ட் ஆகிட்டு இப்போ சீக்கிரமாக நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரூப்பு சஃபரை இதை நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ரூப்புக்கு சஃபரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாகர் பேகம் கிட்ட இவங்க பாட்டு கற்றுக்க போகும்போது உன்னோட வாய்ஸில் சேஞ்சஸ் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க சொல்லவும் செஞ்சுட்டாங்க, எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. சஃபரை பற்றி எந்த விஷயமும் சொல்லலை, ஆனால் எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மட்டும் அவங்க சொல்கிறாங்க. உங்களோட ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர், அவர் கூட வாழ்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு இவங்களும் அட்வைஸ் பண்ணும்போது, நல்லவங்களா இருந்தால் மட்டும் போதுமா என்ன அப்படின்ட்டு ரூப் கேட்குறாங்க. இதுக்கு பதில் சொல்ல முடியலை பாகர் பேகம்க்கு. அதுக்கப்புறமா பார்ட்டிஷனுக்கான புரட்சி ரொம்ப அதிகமாக தீவிரமாக வெடிச்சிருச்சு. தேவ் வர இடங்கள் எல்லாத்துலேயுமே மொத்தமாக ஹிந்துஸ் எல்லாம் எங்கே இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் பயங்கரமான கிளர்ச்சிகள் போய்கிட்டு இருக்கு. தேவ் வர இடத்துல எல்லாம் அங்கே
அப்துல் பயங்கரமாக போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது அங்கே ஹிந்துஸ் எல்லாத்துக்குமே. ஸோ இதனால தேவோட அப்பா இந்த பார்ட்டிஷனை பற்றி ஆர்டிக்கல் எழுதுறத பற்றி நீ இன்னொரு முடிவு யோசிக்க வேண்டியது இருக்குது, தயவு செஞ்சு பப்ளிஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் உங்கள் அப்பா சொல்கிறாங்க. முடியவே முடியாது அப்படின்ட்டு தேவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை போராட்டம் எல்லாமே ரொம்ப அதிகமாக தீவிரமாக வந்துட்டு இருக்கு. ஸோ தேவோட அப்பாவுக்கு ரொம்பவே பயம் ஆயிடுச்சு. ஸோ எல்லா ஹிந்துஸுமே அவங்க போயிட்டு தான் இருக்கிறாங்க இந்தியாவுக்கு. ஸோ நம்மளும் இந்தியாவுக்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பா முடிவு பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் சத்யாவோட உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவளால் ட்ராவல் பண்ண முடியாது, அதனால நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி தேவ் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே போக தான் போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடுச்சு ரூப்புக்கு. அவங்க ஜஃபரை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. அவங்களோட காதலை ஜஃபர் கிட்ட வெளிப்படுத்தவும் செய்கிறாங்க. பட் ஜஃபர் எதுவுமே பேசல, அவங்க சைலண்டாகவே தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஜஃபருக்கு ரொம்ப காதல் வந்துருச்சு உள்ளுக்குள்ள. பட் இருந்தாலும் இப்போ அவங்க அதை மறைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சத்யாவோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிருச்சு. அவங்க கடைசி தருணத்தில் இருக்கிறாங்க. தேவ் என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்ட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி தேவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரூப்பை ஏற்றுக்கோங்க, அப்பாவை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யா இறந்து போயிட்டாங்க. தேவ் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க, பயங்கரமாக அழுதுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சத்யாவோட இறுதி சடங்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. சத்யாவோட இழப்பு அவங்க வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. பல மாசங்களாகவே தேவ் ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குடும்பத்தோட பொறுப்பு எல்லாத்தையும் சத்யாவுக்கு அப்புறமா ரூப் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பட் அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதை கவனிக்கவும் செய்கிறாங்க தேவோட அப்பா. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே தேவ் ஒரு இடத்துல உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி ஈது. ஸோ எல்லாருமே பயங்கரமாக செலிப்ரேஷன் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. தேவ் ஒரு பக்கம் தனியாக உட்காந்து பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்டெல்லாம் அங்கே பக்கத்தில் ஜஃபரும் இருக்கிறாங்க. ஸோ ஜஃபர் அங்கே ஈதெல்லாம் செலிப்ரேட் பண்ணாமல் அவங்களும் தனியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரூப்பை நினச்சி. ஸோ ரெண்டு பேரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸாக தான் பேச்சு கொடுக்குறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்ட்டு பேசி தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஜஃபர் சொல்லிட்டாங்க, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அவளும் என்னை காதலிக்கிறா, ஆனால் பிரச்சனை என்னன்னா அவள் கல்யாணம் ஆன பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால என்ன, ரெண்டு பேரும் காதலிக்கிறீங்கல்ல, இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு தேவ் சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் அவளோட ஹஸ்பண்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அங்கே ஜஃபரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்கும்போது என்னோட கடந்த காலம் எல்லாமே உடஞ்சி போயிருச்சு, அடுத்து எப்படி முன்ன நோக்கி போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு தேவ் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி சொல்லும்போது முதல் அடி எடுத்து வைங்க, அடுத்த அடி தானாக வந்துருன்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி சொல்யூஷன் சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஈதை ரெண்டு பேரும் செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒன்றா ஈத் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரூப் ஜஃபரை பற்றின விஷயம் எல்லாத்தையுமே தேவோட அப்பா கிட்ட அங்கே வேலை பார்த்த அசிஸ்டன்ட் சரோஜினி இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க சொல்லிட்டாங்க. எல்லா விஷயமும் உங்கள் அப்பாவுக்கு தெரிய வந்துருச்சு, அவங்க எங்கேயோ கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பயங்கரமாக தேவ் அண்ட் ஜஃபர் பயங்கரமாக செலிப்ரேஷன் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. மனசு கேட்காம அங்கே ஜஃபரை பார்க்கறதுக்காக ரூப் வந்துட்டாங்க. பட் ஆனால் பார்த்தா அங்கே தேவும் கூட இருக்கிறத பார்த்ததுமே ஷாக்கிங்காக இருக்குது ரூப்புக்கு. அதே நேரத்தில் தேவ் ரூப்பை பார்த்ததுமே நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதே எல்லாத்தையும் ஜஃபர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே தேவோட அப்பா பாகர் பேகமாக பார்க்கறதுக்காக தான் வந்திருந்திருப்பாங்க. உன் பையனை அடக்கிவை அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் அம்மாவை பார்க்கறதுக்காக அங்கே ஜஃபரும் வந்திருந்திருப்பாங்க. ஸோ அம்மா அப்பா ஜஃபர் மூணு பேர் பயங்கரமாக அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்பாவை பார்த்ததுமே பயங்கர கோவம் வருது ஜஃபருக்கு. அதே நேரத்தில் ரூப்பை விட்டு விலகிரு அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக என்னால் முடியாது, நான் நினச்சேன் முதல்ல ஒரு ரிவெஞ்சுக்காக தான் நான் அவகிட்ட பழக ஆரம்பித்தேன், ஆனால் அவள் எனக்கு உண்மையான காதல் என்னங்கிறத புரிய வச்சுட்டா. உண்மையிலே உங்களை தோக்கடிச்சு நான் ஜெயிக்கணும்னு நினச்சேன், அது ஒரு பெரிய தோல்வி அப்படிங்கிறத எனக்கு அவள் புரிய வச்சுட்டா. நான் ரூப் என்னோட உரிமை, நான் அவளை எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சஃபர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் அவங்கள அட்டாக் பண்ணுறாங்க. சஃபர் அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டாங்க. அவங்களுக்கு அடிபட்டிருக்கிறத அப்துலும் பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இது அந்த பொண்ணுக்காக அங்கே தேவோட அப்பா தான் இதை பண்ணியிருப்பாரு அப்படின்ட்டு அப்துல் பயங்கரமாக அங்கே சௌத்ரி குடும்பத்தை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது அப்படின்ட்டு தான் சஃபர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் காதலில் ரொம்பவே முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அப்துல் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கும்போது அப்துல் கிட்ட சஃபர் எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடந்துச்சு, பழி வாங்குறதுக்காகத்தான் நான் உனக்கு இந்த மாதிரி கிளர்ச்சிகள் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தேன். ஸோ அவங்களோட ப்ரெஸ்ஸை ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒன்று மூட்டி விட்டேன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ பயங்கர கடுப்பாக இருக்கு அங்கே அப்துலுக்கு. அப்போ உங்களோட விஷயத்துக்காக சுயநலத்துக்காக நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டீங்கல்ல அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு நெருப்பு மூண் இருக்குது, நீங்களே நினச்சா கூட அதை அணைக்க முடியாது அப்படின்ட்டு அப்துல் சொல்லிட்டு போயிட்டாங்க.
சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் இங்கே வந்தாங்க இல்லையா, தேவ் ரூப்பை கூப்பிட்டுட்டு காரில் வந்துட்டு இருக்கும்போது 2 முடிவை நம்ம எடுக்கலாம். இந்த ஒரு வருஷமாக ரொம்பவே உங்களுக்கு கஷ்ட காலமாக ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட முடிவை நம்ம இப்போ எடுக்கலாம். 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நம்ம பிரிஞ்சிடலாம், இல்லாட்டி இந்த கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்து மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. ஸோ முடிவு என்ன அப்படிங்கிறத நீங்களே எடுங்க. உங்களோட முடிவு என்னவா இருந்தாலும் எனக்கு அது சம்மதம் தான் அப்படின்ட்டு தேவ் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரூப் வீட்டுக்கு வந்து இதை பற்றியே தான் ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹீராமண்டியில் இருந்து பாகர் பேகம் அவங்கள பார்க்கறதுக்காக வராங்க. ஸோ பாகர் பேகம் சஃபர் பிறந்த விஷயம் எல்லா விஷயத்தையுமே இவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. இதை கேட்டது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. அதே நேரத்தில் அவங்க அப்பாவை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உன்னை காதலிக்கிறதா நடிச்சான், உண்மையிலே அவன் உன்னை காதலிக்கவே இல்லை அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க. இதை கேட்டதுமே ரொம்பவே மனசு உடஞ்சு போயிட்டாங்க. ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க ரூப். அதே நேரத்தில் தேவோட அப்பா தேவ் கிட்ட வந்து பேசுகிறாங்க. நான் பண்ணது உன் அம்மாவுக்கும் உனக்கும் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிரு. அந்த பையனோட பேர் ஜஃபர். நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. அதே நேரத்தில் அவங்க இந்தியாவுக்கு கிளம்புறதா முடிவு பண்ணிட்டு அவங்க இந்தியாவுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அப்பாவை தேவும் மன்னிச்சிட்டாங்க. அப்படியே ஹக் பண்ணி 2 பேருமே ஒன்று சேர்ந்தாச்சு. அதுக்கப்புறமா தேவ் ரொம்பவே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இதை நினச்சி. அதே நேரத்தில் இவங்க ரூப்பும் தேவை பார்க்கறதுக்காக வராங்க. ஸோ தேவ் கிட்ட நீங்கள் முடிவு எடுக்க சொன்னீங்க இல்லையா, ஸோ நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜை அக்செப்ட் பண்ணிட்டதா அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேருமே கன்சியூமேட் பண்ணுறாங்க. ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது ரூப்புக்கு. அவங்க மனசில் சஃபர் தான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தனியாக மலைக்குள்ளே நின்று பயங்கரமாக வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. இதே நேரத்தில் மீன்வாயில் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா, ஸோ சஃபரோட அம்மாவை ஸோ கூட்டிகிட்டு வந்தது சஃபர் கூட அஃபேர் வச்சுருந்தா அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு சஃபர் கிட்ட அவங்க அம்மா இந்த மாதிரி எல்லாத்தையும் போய் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஸோ சஃபர் நேரடியாக ரூப்பை பார்க்கறதுக்காக வராங்க. ஏன்னா சஃபர் ரூப்பை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வராங்க. அந்த நேரத்தில் இவங்க பார்த்துக்கிறாங்க. பட் இருந்தாலும் சஃபர் சொல்ல வரது எதையுமே ரூப் கேட்கவே இல்லை. அவங்க அங்கேருந்து வெளியில் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அங்கே சஃபருக்கு. நேராக அவங்க அம்மா கிட்ட வந்து நீ எல்லாம் ஒரு தாயா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கழுத்தெல்லாம் நெரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அம்மான்னு சொல்லி பயங்கரமாக அழுதுட்டு இருக்கிறாங்க அவங்க மடியில் படுத்து. அதுக்கப்புறம் அங்கேயே அவங்க தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு வெளியில் வரும்போது தான் வெளியில் பயங்கரமான ஒரு போராட்ட புரட்சி போய்கிட்டு இருக்கு. ஸ்டீல் ஃபேக்ட்ரியை இவங்க இனாகிரேட் பண்ணிட்டாங்க அவங்க ஊரில். அதுக்கான ஆர்டிக்கலுமே நியூஸ் பேப்பரில் தேவோட நியூஸ் பேப்பர்லேயே பப்ளிஷ் ஆயிருக்கு. அதனால நியூஸ் பேப்பர் எல்லாத்தையுமே எரிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே இந்து முஸ்லீமுக்கு பயங்கரமான கலவரம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அங்கே மெஜாரிட்டி முஸ்லீம்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இந்துஸ் எல்லாத்தையுமே அழிக்கணும் அப்படின்ட்டு தான் பயங்கரமான கலவரம் புரட்சி எல்லாமே வெடிச்சிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் நம்மளும் ஒரு காரணமாக இருந்தோன்ட்டு சஃபருக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கு. அதுக்கப்புறமா ரூப் தேவ் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. ஹீராமண்டிக்கு போன நேரத்தில் நான் ஒருத்தரை காதலிச்சேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்மளோட உறவு மரியாதை நிமித்தமாக இருக்குமே தவிர காதல் எப்போவுமே இருக்காதுன்ட்டு ரூப் நேரடியாகவே சொல்லிட்டாங்க. ஸோ தேவ் சொல்கிறாங்க சத்யா கிட்ட எப்போவுமே எந்த ஒரு உறவும் கட்டாயப்படுத்தி உருவாக்கக்கூடாதுன்னு தான் நான் எப்போவுமே அவகிட்ட சொல்லுவேன். நீங்கள் கோவத்தில் எடுக்கிற முடிவு எப்போவுமே சரியாக இருக்காது. உங்களுக்கு நிறையா டைம் இருக்குது, யோசித்து சரியான முடிவை எடுங்க அப்படின்ட்டு ரொம்பவே புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தங்கள அவங்க பேசிட்டு போகிறாங்க. ரூப் ஃபுல்லாகவே இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சஃபர் ரூப்பை பார்க்கறதுக்காக வராங்க. ரூப் கிட்ட சாரி சொல்கிறாங்க. அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கப்புறமா உன்னை உண்மையிலே நான் காதலிச்சேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சஃபர் புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரூப்புக்கு அது புரியுது. ஏன்னா அவங்க உண்மையிலே ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க சஃபர் லவ் பண்ண விஷயத்தை எல்லாத்தையும். ஸோ அதனால இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க 2 பேருமே அப்படி ஹக் பண்ணி ஒன்று சேர்றாங்க. அதுக்கப்புறம் அங்கே தேவோட ஆஃபீஸ் எல்லாத்தையுமே உடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பயங்கரமான எல்லாரும் கொலை பண்ணுறதுக்காக கலவரம் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க பின்வாசல் வழியாக ஓடி தப்பிக்கிறதுக்காக வருவாங்க. அந்த நேரத்தில் தேவ கொலை பண்ணுறதுக்காக அங்கே அப்துல்லே வந்துட்டாங்க. ஸோ அப்துல் நேரடியாகவே சொல்லியிருந்திருப்பாங்க எனக்கு எதிரியாக இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணால் நீங்களும் என்னோட எதிரி தான் அப்படின்ட்டு நேரடியாக சஃபர்கிட்டே சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் சஃபருமே வந்துட்டாங்க. இவங்களை தேவை காப்பாற்றுறாங்க. சஃபர் தேவ் அப்புறம் ரூப் 3 பேருமே அங்கேருந்து தப்பிச்சு வெளியில் வந்துட்டாங்க. நேரடியாக இவங்க ஹீராமண்டிக்கு அம்மாவை பார்க்கறதுக்காக தான் வராங்க. ஸோ எங்கள் கூட வாங்க தப்பிச்சு நம்ம இந்தியாவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நான் எங்கே பிறந்தனோ அங்கேயே தான் இறப்பேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா அனுப்பி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே அங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. அங்கே எல்லா மக்களுமே கிளம்புறதுக்காக பயங்கரமாக அடி பிடிச்சி ஓடிக்கு வந்து ட்ரெயினில் ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. பயங்கரமாக ஓடி வந்துட்டு இருக்கும்போது சஃபர் அங்கே மிஸ் ஆகிட்டாங்க. சஃபரை அப்துல் பிடிச்சி வச்சு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்துல் பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க சஃபரை. அந்த நேரத்தில் ட்ரெயினும் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. பயங்கர பயம் வந்துருச்சு ரூப்புக்கு. சஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தும் போது அவங்க ஸ்லிப் ஆக போகிறாங்க. தேவ்
கரெக்டாக அவங்க கையை பிடிச்சிட்டாங்க. சஃபர் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு சஃபர் அப்படின்ட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கும்போது தேவுக்கு எல்லா விஷயமுமே புரிய வந்துருச்சு. அப்போ லவ் பண்ணவங்க அந்த கல்யாணம் ஆன பொண்ணு எல்லாமே இவங்க 2 பேரும் லவ் பண்ணுற விஷயம் தேவுக்கு புரிஞ்சிருச்சு. சஃபர் எப்படியோ அங்கே கஷ்டப்பட்டு ஓடி வர ட்ரை பண்ணுறாங்க, கரெக்டாக கையை பிடிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் அப்துல் திரும்ப சஃபரை பிடிச்சி குத்தி கொலையே பண்ணிட்டாங்க. பயங்கரமாக ரூப் அங்கேயே விழுந்து பயங்கரமாக ட்ரெயினில் அழுதுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அப்படியே இந்த கதை எல்லாத்தையுமே இப்போ பார்ட்டிஷனை பற்றின ஸ்டோரிஸ் எழுதுகிற அந்த ஆர்டிக்கிள் எழுதுகிற அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட தேவ் அண்ட் ரூப் 2 பேருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே அதுக்கப்புறமா அம்ரித்சர் ரீச் ஆகிட்டாங்க. இவங்க ஒரு வேற லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த பார்ட்டிஷனை பற்றின எல்லா கதைகளையுமே இவங்க பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே ஃபுல்லாகவே ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க காதலை பற்றி நினச்சி பார்க்குறாங்க. ஸோ அப்பா ஆல்ரெடி அம்ரித்சர் வந்துட்டாங்க இல்லையா, ஸோ அவங்க பாகர் பேகமை உண்மையிலே காதலிச்சிருந்திருப்பாங்க, அதை நினச்சி பார்க்குறாங்க. சத்யாவை நினச்சி பார்க்குறாங்க. தேவ் ஃபுல்லாகவே ஜஃபரை நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க ரூப். அந்த நேரத்தில் ரூப்போட வாய்ஸ் ஓவரில் காதலும் குரோதமும் சிகப்பு நிறந்தான், ஆனால் காதலை தான் எப்போவுமே கலங்கப்படுத்தி பேசுகிறாங்க. எங்களோட இந்த கதையில் நீங்கள் காதலை பார்த்தீங்களா கலங்கத்தை பார்த்தீங்களாங்கிற ரூப்போட இந்த கேள்வியோட இந்த படம் முடியுது. இந்த படத்தோட கதையை நான் நரேட் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் டேப் பண்ணுங்கள். தேங்க்யூ.